உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சுபிக்ஷா டிவி வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா மாத பலன்கள். மாத பலன்கள் வரிசையில் செப்டம்பர் மாத பலன்கள் துலாம் ராசிக்காரருக்கு எப்படி இருக்க போகிறது? இப்போ துலாம் ராசிக்கு இந்த மாத பலனை நம்ம சொல்றோம். அதற்கு முன்னாண்ட இந்த மாதத்தில் கிரகங்களுடைய அடைவு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ மிதுனத்துல குரு பகவான், அது போக சிம்மத்துல பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் 14ஆம் தேதி பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு வர்றாங்க. அதே இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியனும் இருக்கிறாங்க. அந்த சூரியன் ஆப்பட்டது 17ஆம் தேதி பெயர்ச்சியாகி கன்னிக்கு போறாங்க. அதே சமயத்துல அந்த சிம்மத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானும் செப்டம்பர் 14ஆம் தேதி பெயர்ச்சியாகி கன்னிக்கு போறாங்க. செப்டம்பர் 13ஆம் தேதி கன்னியில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது பெயர்ச்சியாகி துலாமுக்கு வர்றாங்க. கும்பத்துல ராகு, மீனத்துல சனி வக்ரம். இதுதான் இந்த மாத கிரக அடைவுகள். அப்ப துலாம் ராசிக்கு பார்க்க போனா குரு 9ல் இருக்கிறாரு, நல்ல ஸ்தானம் தான். அது போக சனி பகவானும் 6ல் இருக்கிறாங்க வக்ரகதியில, இதுவும் நல்ல இடம்தான். இவங்களுடைய தனாதிபதி செவ்வாய் பகவான் செப்டம்பர் 13ஆம் தேதி இவங்களுடைய ராசிக்கே வர்றாங்க. அது போக இவங்களுக்கு 12ஆம் இடத்து அதிபதி புதன் பகவான் ஆட்சி பிளஸ் உச்சமாக இருக்கிறாங்க 12ஆம் இடத்திலேயே. அது போக இவங்களுக்கு 11ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான், அவங்களும் பெயர்ச்சியாகி ஆட்சி உச்சம் பெற்ற புதனோடு செப்டம்பர் 17ஆம் தேதி எல்லாமே ஒன்று சேர்றாங்க. அப்போ குரு நல்லா இருக்கிறாரு, சனி நல்லா இருக்கிறாரு, அது போக தனாதிபதி செவ்வாய் நல்லா இருக்கிறாங்க, அது போக லாபாதிபதி சூரியனும் புதனோடு இணையறாங்க, அது போக 12ஆம் இடத்து அதிபதி ஆட்சி உச்சமாக இருக்கிறாங்க. இவ்வளவு விஷயங்கள் இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. இது போக இவங்களுக்கு 5ஆம் இடத்தில் ராகு இருந்து இவங்களுக்கு தோஷத்தை கொடுக்கணும். ராகு 5ஆம் இடத்துல இருந்தா கண்டிப்பாக இவங்க பூர்வீக பிரச்சனைகள், மக்களால் பிரச்சனைகள், சொத்துல பிரச்சனைகள், டிராவல் பண்றதுல பிரச்சனைகள், இதெல்லாமே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனா அந்த ராகுவை குரு பார்த்துடுறாங்க. இதனால ராகுனாலையும் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர பகவானை சுத்தி உள்ள எல்லா கிரகங்களும் நல்லா இருக்குது. ஆனா அந்த சுக்கிர பகவான் மட்டும் கேதுவின் பிடியில். அந்த சுக்கிர பகவான் எங்க இருக்கிறார் அப்படின்னா 11ஆம் இடத்துல கேது கூட இணைஞ்சிருக்கிறார். அப்ப குரு நல்ல வாய்ப்பு கொடுப்பாரு, நல்ல சம்பாத்தியத்தையும் கொடுப்பாரு. உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்ற பாதையில நீங்க செல்வதற்குண்டான எல்லா வாய்ப்புகளையும் குரு பகவான் கொடுத்துருவார். அதே சமயத்துல சனி பகவான் நீங்க எந்த தொழில் செய்யணும், எந்த தொழில் செய்யக்கூடாது, அந்த தொழில உங்களுக்கு எப்படி லாபத்தை கொடுக்கணும், அந்த தொழில உங்களுக்கு எப்படி அனுபவத்தை கொடுக்கணும், அனுபவமும் பணமும் உங்களுக்கு கண்டிப்பாக சனி பகவானால் கண்டிப்பாக கொடுக்கப்படும். அப்ப இப்ப சனி வக்ரகதியில் இருந்தாலும் இன்னுமே வேகமா செயல்படுவார். அப்ப இந்த காரணத்தினால சனி பகவானால உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் சனி பகவான் துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப 6, 11, 3 இந்த மாதிரி இடத்துல சனி பகவான் இருப்பது யோகம். அப்ப துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரா, 6ஆம் இடத்துல இருந்து நீங்கள் தொழிலும் சரி, வேலையும் சரி, ஒரு பிஸ்னஸும் சரி, ஒரு வியாபாரமும் சரி, இதுல உங்களுக்கு வளர்ச்சியை கொடுப்பதற்கு தான்
அந்த சனி பகவான் அங்கே பயிற்சியே வந்திருக்கிறாரு. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தனாதிபதி, அதாவது ஒருத்தருக்கு வந்து எவ்வளவு தொழில் செஞ்சாலும் பணம் கைக்கு வரணும். அந்த பணத்தை நம்ம கொஞ்சமாவது மிச்சம் வைக்கணும். எவ்வளவு வேணா சம்பாதிக்கலாம், சம்பாரிச்சு அப்படியே செலவு பண்ணிட்டு போயிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய இம்ப்ரூவ்மெண்ட் என்னன்னா எதுவுமே இருக்காது. அப்ப சம்பாதிக்கிறதுல நம்ம கொஞ்சமாவது மிச்சம் வைக்கணும். அப்படி மிச்சம் வைக்கிறதுக்கு 11ஆம் இடத்து அதிபதியும் 2ஆம் இடத்து அதிபதியும் தனாதிபதியும் நல்லா இருக்கணும். அப்ப அந்த தனாதிபதி செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கே செப்டம்பர் 13ஆம் தேதி வர்றாரு. அப்படி வரக்கூடிய செவ்வாய் பகவானை குரு பகவான் 5ஆம் பார்வையாக அந்த செவ்வாயை பார்த்துறாரு. இதனால குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குது. அதனால தனம் பணம் ஏதாவது ஒரு வழியில நீங்க சம்பாதிச்சுட்டு இருப்பீங்க. அந்த பணமாகப்பட்டது ஏதாவது ரூபத்துல நம்மளுக்கு மிச்சமாகும். அப்போ வந்து 75% நம்ம செலவு எல்லாமே போயிட்டா கூட 25% கண்டிப்பாக மிச்சமாகும். காரணம் 11ஆம் இடத்து அதிபதி லாபாதிபதி சூரிய பகவான் ஆட்சி உச்சம் பெற்ற புதனோடு இணைகிறார். அப்போ பணம் வரக்கூடிய வழிகள் நல்லா இருக்கும். அதுல சேமிப்புங்கிறது இருக்கும். நம்ம செலவெல்லாமே போக நாம் நல்ல பொசிஷனுக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகளை அந்த கிரகங்களும் கொடுக்கும். இது போக அந்த புதன் ஆட்சி உச்சமாக உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் அயன சயன போகஸ்தானத்தில் அந்த புதன் ஆட்சி உச்சமாக இருக்கிறாரு. அப்ப இல்லற வாழ்க்கை நல்லா இருக்கும், தூர பிரயாணங்கள் நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து அறிவு, புத்தி, யோசனை இதெல்லாமே கொஞ்சம் ஷார்ப்பா நீங்க நல்ல யோசனை பண்ணக்கூடிய அளவுக்கு, எதையுமே யோசனை பண்ணி செய்யக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் வீக்கா இருந்தாலும் இந்த புதன் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் சப்போர்ட்டுங்கிறது பண்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அருமையா இருக்குது. அப்ப வந்து குரு நல்லா இருக்கிறாரு, சனி நல்லா இருக்கிறாரு, செவ்வாய் நல்லா இருக்கிறாரு, புதன் நல்லா இருக்கிறாரு, சூரியன் நல்லா இருக்கிறாரு, ராகுவும் நல்லா இருக்கிறாரு. அப்போ உங்களுடைய ராசி நாதன் சுக்கிர பகவான் மட்டும் கேதுவின் பிடியில். அப்போ அந்த கேது வந்து ரொம்ப ரொம்ப மோசமான கிரகம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கேது கிட்ட ஒரு கிரகம் சிக்கிருச்சுன்னா, அந்த சுக்கிரன் அந்த கேது கூட மாட்டிருச்சுன்னா என்ன ஆகும்? சுக்கிரன் என்பதுதான் அறிவு, நமக்கு ஆடம்பரம், நம்முடைய சொந்த பந்தம், நம்மளுடைய வாழ்க்கை, நம்முடைய மக்கள், இது எல்லாத்தையுமே குறிக்கிறது தான் அந்த சுக்கிர பகவான். அப்ப அந்த சுக்கிர பகவானை அந்த கேது கூட இணைஞ்சதுனால கண்டிப்பாக நம்முடைய குடும்ப ரீதியான சில பிரச்சனைகளை கொடுக்கும். அது போக உறவுக்காரங்கள் மூலியமாக சில பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும். அது போக நீங்க ஒரு தொழில் செய்றீங்க, ஒரு வியாபாரம் செய்றீங்க, ஒரு ஹோட்டல் வச்சிருக்கிறீங்க, ஒரு துணிக்கடை வச்சிருக்கிறீங்க, ஒரு கிஃப்ட் ஐட்டம் அந்த மாதிரி கடை வச்சிருக்கிறீங்க, ஒரு பூஜை பொருள் கடை வச்சிருக்கிறீங்க, இந்த மாதிரி நீங்க செய்யக்கூடிய பிஸ்னஸ்ல அந்த கேதுடைய அனுகிரகம் உள்ள பூந்து நீங்க பிஸ்னஸை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாத அளவுக்கு, அதுல லாபத்தை சம்பாதிக்காத அளவுக்கு, தவறான முடிவுகளை நீங்கள் இந்த பீரியட்ல எடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த கேது பகவான் உங்களை குழப்பி விடுவார். அப்ப நல்ல முடிவுன்னு சொல்லி நீங்க எது எடுத்தாலும் அது கெடுதலாக முடியும். அப்ப எந்த முடிவையும் நீங்க நல்ல முடிவாக எடுக்க முடியாத அளவுக்கு குழப்பி விடும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ல நீங்க ரொம்ப ரொம்ப நிதானமாக, ரொம்ப சாதுரியமாக ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா ஒரு முறைக்கு 10 முறை யோசனை பண்ணி ஒரு முடிவு எடுப்பது உங்களுக்கு நல்லது. ஒரு முடிவு எடுத்தோம் கம்தோம் அப்படின்னு போனவங்கன்னா அதனால பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு தான். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாட்டு பிரயாணமாக இருந்தாலும் சரி, ஒரு பிசினஸாக இருந்தாலும் சரி, ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, இதுல எல்லாமே பார்த்து நிதானமாக செயல்படுங்க.
அதுபோக குடும்ப வாழ்க்கையிலுமே துலாம் ராசியில் பிறந்த பெண்கள் ரொம்ப ரொம்ப இந்த பீரியட்ல ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா உங்க கணவர் துலாம் ராசின்னு வச்சுக்கோங்க, அவர் போகக்கூடிய பாதையோ அவர் எடுக்கக்கூடிய முடிவுகளோ கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அப்ப இந்த சமயத்துல அவர் மேல சந்தேகப்பட்டோ இல்லை அவர் ஒரு குழப்பமான முடிவு எடுக்கிறாருன்னா அதை நீங்க எடுக்க வேண்டாம்னு சொல்லி அதை அவர் கேட்காம பல தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதனால அவங்களுக்கு எந்த அளவுக்கு பக்குவமாக சொல்லணுமோ அப்படி சொல்லுங்க. அவங்க கூட சண்டை போட வேண்டாம். அதே சமயத்தில் துலாம் ராசி பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு மனசு குழப்பமா இருக்கும், ஏதோ ஒரு விரக்தி வரும், ஒரு நல்ல திருப்தி இருக்காது. உங்க சொந்த பந்தம், உங்களுடைய உறவுக்காரர் எல்லாத்துக்குமே நல்லது பண்ணுவீங்க, நல்லது பண்ணியும் நல்ல பேர் கிடைக்காது. அப்ப இந்த சமயத்துல மனசு போட்டு குழப்பிக்க வேண்டாம். இதுவுமே செப்டம்பர் 14க்கு மேல, செப்டம்பர் 14க்கு முன்னாண்ட நீங்க என்ன வேணா செஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த செப்டம்பர் 14ல இருந்து அந்த ஒரு மாச காலம் அப்படிங்கிறது சுக்கிர பகவான் கேதுவுடைய பிடியில் இருக்கிறதுனால நீங்கள் தயவு செய்து எந்த விஷயத்திலுமே, பையன் விஷயத்திலையும் சரி, பொண்ணு விஷயத்திலையும் சரி, பொண்டாட்டி விஷயத்திலையும் சரி, உங்க பிசினஸ் விஷயத்திலையும் சரி, நீங்க தொழில் விஷயத்திலையும் சரி, உங்களுடைய அப்பா அம்மா கூடயும் சரி, உங்களுடைய உறவுக்காரங்கள் கூடயும் சரி, நீங்க ஜாக்கிரதையாக பழகணும். அப்போ ஒரு உறவால் கண்டிப்பா நமக்கு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே ஒரு உறவால் பல ரூபத்தில் கெடுதல் வரக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால ஜாக்கிரதையா இருங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த புதன் சூரியனும் ஒன்று சேர்றதுனால பசங்களுக்கு படிப்பு பார்த்தீங்கன்னா எப்படியாவது படிக்கணும், படிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் வரும். அப்போ அந்த புதன் நல்லா இருக்கிறதுனால நீங்கள் எப்படியும் படிச்சிருவீங்க. அந்த சுக்கிரன் கேதுவோட இணைஞ்சதுனால கண்டிப்பாக என்னடா பண்ணுறது, படித்து ஆகணுமே அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு வருவீங்க. ஆனால் எப்படியுமே படிச்சிருவீங்க. கண்டிப்பாக படித்து நல்ல நிலைமைக்கு வருவீங்க, நல்ல எக்ஸாம்ஸ் எழுதுவீங்க, பாஸ் பண்ணுவீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் சொந்த பந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போக இந்த பதிவு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஒரு சிலர் ஆகப்பட்டது 70% பேர் கிட்டத்தட்ட இவர் பேசுறது கரெக்டாக இருக்குதுங்க, இவர் கரெக்டாக சொல்கிறாரு அப்படிங்கிற கமெண்ட்ஸில் பார்க்குறோம். இன்னும் 30% பேர் இவர் என்னென்னமோ சொல்கிறாரு, சொல்கிற மாதிரி எதுவும் நடக்க மாட்டேங்குது, என்னன்னே தெரியல, இவர் சொல்கிறது உண்மையா பொய்யா அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்கிறாங்க. இதற்கு காரணம் நான் அல்ல, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள், ஃப்ரெண்ட்ஸை பற்றியோ, உங்களுடைய உறவுக்காரங்களை பற்றியோ, உங்களுடைய தொழிலை பற்றியோ, உங்களுடைய திருமணத்தை பற்றியோ உங்களுடைய ஜாதகத்தை தான் பார்க்கணும். அப்போ இதில் எதில் பிரச்சனை வந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் தான் ஏதாவது மிஸ்டேக் இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையும் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் பாருங்கள். அப்படி இல்லைன்னா அனுப்பி வைங்க, நான் பார்த்து சொல்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.